ஹலோ கைஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் போன கிளாஸில் வந்து முன்னாடி வரைக்கும் பார்த்தோம். இப்போ அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் பார்க்கணும். ஸோ அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு யூஸ் ஆகுது? அவுட்லெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு? டு கண்ட்ரோல் தி டெலிவரி ஆஃப் வாட்டர் டு ஃபீல்ட்ஸ் அட் எனி டிசைர்ட் லிக்விட் லொக்கேஷன். சரிங்களா? ஒரு ஏதாவது ஒரு லொக்கேஷனுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வி நீட் அ அவுட்லெட் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ அது கீழே என்னென்ன வருதுன்னு பாருங்கள். ரைசர் வால்வ். ரைசர் வால்வ் எதுக்கு யூஸ் ஆகுது? டு டெலிவர் வாட்டர் டு எ டிசைர்ட் லொக்கேஷன். ஸோ ரேட் ஆஃப் ஃப்ளோ கேன் பி கண்ட்ரோல்டு பை ரைசிங் ஆர் லோயரிங் த வால். ஸோ அதாவது தண்ணியோட ரேட் ஆஃப் ஃப்ளோ வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். சரிங்களா? வால் வந்து ரைஸ் பண்ணுறதுனால இது பண்ணுறதுனால. சரிங்களா? இதில் 2 டைப்ஸ் இருக்கும். வால் ரிலீஸிங் வாட்டர் டைரக்ட்லி டு த ஃபீல்டு, ஹைட்ரண்ட் வால் டு ஃபிக்ஸ் போர்ட்டபிள் ஹைட்ரண்ட் ஆன் இட். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஹைட்ரண்ட் ஒன்று வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுதான் சொல்கிறாங்க. இட் இஸ் இன்ஸ்டால்ட் ஆன் தி டாப் ஆஃப் தி ரைசர் பைப். ஸோ ரைசர் பைப்பில் மேலே இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அந்த ஹைட்ரன்ஸ்னால் என்னென்னு ஸோ இப்போ தான் பார்த்தோம். ஹைட்ரன்ஸ் இட் இஸ் பிளேஸ்ட் ஓவர் த ரைசர் வால் அவுட்லெட் அஸ் மீன்ஸ் ஆஃப் கனெக்டிங் போர்ட்டபிள் கேட்டட் பைப்ஸ் டு தி பைப் லைன். அடுத்து 2 அவுட்லெட் இருக்கும் ஆன் 2 சைட்ஸ். சரிங்களா? 2 அவுட்லெட்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் சிங்கிள் அவுட்லெட் எதுக்கு யூஸ் ஆகுது? டு பர்மிட்ஸ் ஃப்ளோ இன் ஒன்லி ஒன் டைரக்ஷன். ஒரு அவுட்லெட் வந்து ஒரே ஒரு டைரக்ஷனில் வந்து ஃப்ளோ பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைட்ரன்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஸோ அது இந்த பம்ப் என்ன ஹை ப்ரெஷரை டெவலப் பண்ணி, சரிங்களா, ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரன்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அடுத்து கேட்டட் பைப்ஸ். ஸோ கேட்டட் பைப்ஸை பொறுத்த வரைக்கும் லைட் வெயிட் பைப் லைன்ஸ். இது யூனிஃபார்ம்லி ஸ்பேஸாக இருக்கும், போர்ட்டபுளாக இருக்கும், அலுமினியம் ஆர் லைட் வீல் ஸ்டீல் டியூபிங்கில் இருக்கும். ஸோ இந்த இரிகேஷன் வாட்டரை எங்கெங்கே ரிலீஸ் பண்ணும்? ஃபர்ரோஸில், பார்டர் ஸ்ட்ரிப்ஸ் ஆர் செக் பேசின்ஸில் we can ரிலீஸ் தி வாட்டர். அதுதான் கேட்டட் பைப்ஸ். ஸோ இதில் இதனால் என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீப்பேஜ் லாஸ் ரெடியூஸ் ஆகிடும். கன்வீனியன்ட் இன் ரெகுலேட்டிங் ஃப்ளோஸ் டு ஃபர்ரோஸர். கரெக்டாக ஃபர்ரோஸில் பார்டரில் கொடுக்குறதுக்கு இந்த கேட்டட் பைப்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்டட் பைப்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பைப்ஸில் வந்து ஓப்பனிங்ஸ் இருக்குது, தெரியுதா? இதுதான் வாட்டர் ஃப்ளோ. கேட்டட்ஸ் ஆர் அட்ஜஸ்டபிள் டு அப்டைன் அ டிசைர்டு ஃப்ளோ ரேட்ஸ். சரிங்களா? ஸோ இதோட லென்த் எவ்வளோன்னு கேட்பாங்க. 6 to 10 மீட்டர்ஸ். இதோட டயா 10 to 30 சென்டிமீட்டர். சரிங்களா? ஸோ த கேட்டட் பைப். ஸோ லென்த் என்னன்னு கேட்டாங்கன்னா 6 to 10 மீட்டர்ஸ்னு ஆப்ஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? யூஸ் பண்ணுங்க அதை. ஸோ அடுத்து கெனால் எர்த்தனன் லைன்டு சேனல்ஸ் பற்றி சொல்லியிருந்தாங்க. டைப்ஸ் ஆஃப் லைனிங் அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க அடுத்த சிலபஸில். ஸோ இங்கே பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ எர்தன் சேனல்ஸ், லைன்டு சேனல்ஸ், அட்வான்டேஜ் ஆஃப் லைனிங், மெட்டீரியல்ஸ் ஆஃப் லைனிங். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த டாபிக் தான் இப்போ கவர் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், கெனால் லைனிங். ஸோ பொதுவாக கெனாலில் லைனிங் எதுக்கு பண்ணுவாங்க? டு ரெடியூஸ் த லாஸ் ஆஃப் வாட்டர் டியூ டு சீப்பேஜ் லாஸ் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து லைனிங் ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. சீப்பேஜ் லாஸ் ஆகி வாட்டர் வந்து கீழே அண்டர் கிரவுண்டில் போயிடக்கூடாது அப்படிங்கிறனால. சரிங்களா? அடுத்து டு கண்ட்ரோல் த வாட்டர் லாக்கிங் ப்ராப்ளம். ஸோ வாட்டர் லாக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்து வந்து ப்ரொவைட் ஸ்மூத் ஃப்ளோ அண்ட் வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் ஃப்ளோ கேன் பி வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் கேன் பி இன்க்ரீஸ் ஆகும். ஸ்மூத் ஃப்ளோ கிடைக்கும். அப்புறம் டிஸ்சார்ஜ் ஆஃப் த கெனால் வந்து இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ இங்கே வெலாசிட்டி அதிகமாக இருக்கிறனால எவாபரேஷன் லாஸ் வந்து மினிமைஸ் ஆகும். சரிங்களா? எவாபரேஷன் லாஸ் ஆல்சோ ரெடியூஸ்டு. அடுத்து வந்து இட் எலிமினேட்ஸ் த ஸ்கோரிங் இன் கெனால் பட் எலிமினேட்ஸ் பாசிபிலிட்டி ஆஃப் சில்ட்டிங் இன் கெனால். கெனாலில் வந்து சில்ட்டிங் ஆகிறது தடுக்கப்படும் நம்ம லைனிங் பண்ணியிருந்தா. அடுத்து வீட்ஸ் வராமல் தடுக்கும். ரொம்ப மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேனல்ஸ் வந்து டீசில்ட் பண்ணோம்னா வித்தின் 1 or 2 monthsக்குள்ளே கம்ப்ளீட்டாக மறுபடியும் இந்த வீட்ஸ்னாலே ப்ராப்ளம் வந்துடும். சரிங்களா? ஸோ நம்ம அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் டீசில்ட்டிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல லைன்டு கெனலாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து அதிகபட்சம் வீட்ஸ் வராது, உங்களுக்கு வந்து ஃப்ளோ அதிகமாக இருக்கும், எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து இட் ப்ரொவைட்ஸ் ஸ்டேபிள் செக்ஷன் ஆஃப் தி கெனால். அடுத்து இட் ப்ரிவென்ட்ஸ் சப் சாயில் டு கம் இன் கான்டாக்ட் வித் த கெனால் வாட்டர். ஸோ சப்சாயில் வந்து கெனால் வாட்டரோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு ப்ரிவென்ஷன் மெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து ரெடியூசஸ் ரெக்யர்மெண்ட் ஆஃப் லேண்ட் வித் ஃபார் கெனால், ரெடியூசஸ் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் கெனால்ஸ். மெயின்டெனன்ஸ் ஆஃப் இதான் சொன்னேன் லாஸ்ட் பாயிண்ட். மெயின்டெனன்ஸ் ஆஃப் கெனால்ஸ் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? லேக்ஸ் அண்ட் லேக்ஸ், க்ரோஸ் அண்ட் க்ரோஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில். சரிங்களா? அடுத்து இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து ஹையாக இருக்கும். கரெக்டு. ப்ராஜெக்ட் வெரி எக்ஸ்பென்சிவ் தான். டைம் அதிகமாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படும். டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லைனிங் டிஃபிகல்ட்டாக ரெக்கவர் பண்ணணும். சப்போஸ் அந்த லைனிங் பார்க்காம விட்டோம் அப்படின்னா அப்படியே கிராக் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு நிறைய டேமேஜஸ் ஏற்படுத்தும். சரிங்களா? ஸோ டிஃபிகல்ட் வென் அவுட்லெட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் டு பி ஷிஃப்டட் ஆர் நியூ அவுட்லெட்ஸ் டு பி ப்ரொவைடட். ஸோ நியூ அவுட்லெட்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். சரிங்களா? இந்த இங்கேருந்து இதை ஷிஃப்ட் பண்ணணும், வேறு பக்கத்து ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் அவுட்லெட்ஸ். சரிங்களா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் லைனிங். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம்.
கம்மிங்கில் டைப்ஸ் ஆஃப் லைனிங்னா சிமெண்ட் காங்கிரீட் லைனிங், ப்ரீகாஸ்ட் பிசிசி லைனிங், சிமெண்ட் மோட்டார் லைனிங், லைம் காங்கிரீட் லைனிங், பிரிக் லைனிங், போல்டர் லைனிங், ஷார்ட்கிரீட் லைனிங், அஸ்பால்ட் லைனிங், பென்டனைட் அண்ட் கிளே லைனிங், சாயில் அண்ட் சிமெண்ட் லைனிங். ஸோ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்பால்ட் லைனிங் ஒரு தடவை இது பண்ணியிருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ நாட் ஒன்லி டிஎன்பிசி, அதர் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாமினேஷனில் கூட. அடுத்து வந்து சிமெண்ட் காங்கிரீட் லைனிங் பற்றி கேட்டிருந்தாங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? சிமெண்ட் காங்கிரீட் லைனிங். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், சிமெண்ட் காங்கிரீட் லைனிங் வந்து இட் ரெசிஸ்ட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் அண்ட் எரோஷனை தடுக்குது. ஸோ வெலாசிட்டி வந்து எவ்வளோ? இட் ஷுட் பி கெப்ட் அபவுட் 2.5 மீட்டர்/செகண்ட். ஸோ எலிமினேட் வீட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணிடுறேன். ஏன்னா சிமெண்ட் போட்டோம்னா வீட்ஸ் முளைக்காது. சரிங்களா? 2 ஸ்டெப்பாக இதை பண்ணுவோம். ஒன்று இட் இஸ் லேயிங் பை காங்கிரீட், அப்படி இல்லைனா சப்கிரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? சப்கிரேட்னா என்ன? சர்ஃபேஸை வந்து ரேமிங் பண்ணி அந்த லேயர் ஆஃப் சாண்ட் அபவுட் 15 சென்டிமீட்டர் போகிறோம். அப்புறம் ஸ்லரி ஆஃப் சிமெண்ட் அண்ட் சாண்ட் வந்து 1:3 ஸ்ப்ரெட் பண்ணுறோம். அதுதான் சப்கிரேடுன்னு சொல்லுவோம். சரிங்களா? அடுத்து லேயிங் காங்கிரீட் லேட் பண்ணுறோம், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் பாருங்கள், கிரேடியம் சிமெண்ட் காங்கிரீட் இஸ் ஸ்ப்ரெட் யூனிஃபார்ம்லி டு த டிசைர்டு திக்னஸ். ஸோ க்யூரிங் வந்து எத்தனை வாரத்துக்கு பண்ணணும்? 2 வாரத்துக்கு பண்ணணும். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸை ப்ரொவைடட், நோ ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட். ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் தேவையில்லை. சரிங்களா? அடுத்து ப்ரீ கேஸ்ட் காங்கிரீட் லைனிங். ப்ரீ கேஸ்ட்னாலே உங்கள் ப்ரொபோர்ஷன் வந்துடும், 1:2:4 அப்படின்னு வந்துடும். ஸோ ப்ரீ கேஸ்ட் காங்கிரீட் சைஸ் எவ்வளோ? 60 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் செட் வித் மோட்டர் ஆஃப் சிமெண்ட் மோட்டர் ஆஃப் 1:6 ரேஷியோவில் 6 mm டயா ராட்ஸ் வேணும். சரிங்களா? வித் ஸ்லாப் வித் ஸ்பேசிங் ஆஃப் 10 சென்டிமீட்டர் சென்டர் டு சென்டரில் 10 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் இருக்கணும். சரிங்களா? ஸோ இதில் எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. சப்கிரேட் ப்ரிப்பேர்ட் பை ரேமிங் த சாயில். நம்ம முன்னாடி தான் பார்த்தோம் சப்கிரேட்னா என்னென்னு. பெட் இஸ் லெவல்டு. ஸ்லாப்ஸ் வித் சிமெண்ட் மோட்டர் ஆஃப் 1:6. அடுத்து ஜாயின்ஸ் வந்து 1:3. க்யூரிங் வந்து 1 வாரத்துக்கு பண்ணணும். சரிங்களா? பிசிசியில். அடுத்து சிமெண்ட் மோட்டார் லைனிங். ஸோ இது எங்கே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட் சாயில் இருக்கிற இடத்துல, கிளே சாயிலில் வந்து இருக்கிற இடத்துல நம்ம வந்து சிமெண்ட் மோட்டார் லைனிங் கொடுக்கலாம். ஸோ இதோட திக்னஸ் ஆஃப் த சிமெண்ட் மோட்டார் 1:4, ஜென்ரலி 2.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிமெண்ட் மோட்டார் லேட் யூனிஃபார்ம்லி, சர்ஃபேஸ் இஸ் ஃபினிஷ் வித் சிமெண்ட் பாலிஷ். ஸோ சிமெண்ட் பாலிஷ் பண்ணியிருப்பாங்க லாஸ்ட்டாக ஃபைனலாக. சரிங்களா? இந்த லைனிங் இஸ் இம்பர்வியஸ் அண்ட் நான் டியூரபிளாக இருக்காது. பட் இட் இஸ் இம்பர்வியஸ். வாட்டர் வந்து கீழே போகாது, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சரிங்களா? சிமெண்ட் மோட்டார் லைனிங். அடுத்து லைம் காங்கிரீட் லைனிங், சுண்ணாம்பு. சரிங்களா? லைம் காங்கிரீட் லைனிங்கில் ஸோ இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க? யூஸ்டு இன் ஹைட்ராலிக் லைம், ஷர்க்கி, பிரிக் அண்ட் பலாஸ்ட் அவைலபிள் இன் பிளென்டி. ஸோ பிரிக் பலாஸ்ட் அதிகமாக இருக்கிற இடத்துல, லைம் அதிகமாக இடத்துல we can use the லைம் காங்கிரீட் லைனிங். ஸோ இதோட ப்ரொபோர்ஷன் 1:1:6. இதெல்லாம் கொஷின்ஸில் கேட்பாங்க. சரிங்களா? சிமெண்ட் காங்கிரீட் லைனிங்கோட லைம் காங்கிரீட் லைனிங்கோட ப்ரொபோர்ஷன் என்ன? சிமெண்ட் காங்கிரீட் மோட்டரோட லைனிங்கோட ப்ரொபோர்ஷன் என்ன? ப்ரீகாஸ்ட் காங்கிரீட் லைனிங் ப்ரொபோர்ஷன் என்னன்னு கேட்பாங்க. சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதோட திக்னஸ் ஆஃப் த காங்கிரீட் எவ்வளோனா 150 mm to 225 mm. ஸோ க்யூரிங் வந்து அதிகம் ரொம்ப நாளைக்கு பண்ணணும். ஸோ அப்போனா தான் ஸ்டேபிளாக இருக்கும். லைனிங் இஸ் லெஸ் டியூரபிள் தென் சிமெண்ட் காங்கிரீட். லைனிங் வந்து லெஸ் டியூரபிளாக இருக்கும். சிமெண்ட் காங்கிரீட்டோட டியூரபிள் வந்து கம்மியாக இருக்கும். அடுத்து பிரிக் லைனிங்னா தெரியும், செங்கலை வச்சு கட்டுறது தான் உங்களுக்கு. லைனிங் வந்து டபுள் லேயர் லேடு வித் சிமெண்ட் மோட்டார் 1:6. ஃபஸ்ட் கிளாஸ் பிரிக் தான் யூஸ் பண்ணுவோம். சர்ஃபேஸ் லைனிங் வித் சிமெண்ட் பிளாஸ்டிக் பண்ணிடுவோம் 1:3. சரிங்களா? இதோட அட்வான்டேஜஸ்லாம் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். லைனிங் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கும். எக்ஸ்பான்ஷன் ஜாயின்ஸ் தேவையில்லை. ஸோ ரிப்பேர் ஒர்க் கேன் பி டன் ஈஸியில். ரிப்பேர் ஒர்க் ஈஸியாக பண்ணிடலாம். ஒர்க்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். பிரிக்குனால ஈஸியாக பக்கத்து சைட்டில் இருந்து கூட கிடச்சிரும் பிரிக் மேக் பண்ணுறதில்ல. ஸோ டிஸ்அட்வான்டேஜ், நாட் கம்ப்ளீட்லி இம்பர்வியஸ். பிரிக்ஸ் இருந்துச்சுனாலே இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி இம்பர்வியஸ். ஸோ அது இம்பர்வியஸ். ரெசிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், நான் டியூரபிளாக இருக்கும். சரிங்களா? அடுத்து போல்டர் லைனிங். ஸோ போல்டர் லைனிங்னா என்னென்னு தெரியுமா? ஸோ கல்லை வச்சு போடுறது தான் போல்டர் லைனிங் சொல்லுவாங்க. இது மேக்ஸிமம் நம்ம ஹில் ஏரியாஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்று சிங்கிள் லேயராக இருக்கணும்னா டபுள் லேயராக இருக்கும். சரிங்களா? ஸ்லோப் ஆஃப் த பேங்க்ஸில். ஸோ கல்லுக்கெல்லாம் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க நீங்கள். ஊட்டி கொடைக்கானல்லாம் போயிருந்தீங்கன்னா இந்த லைனிங் கொடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து ஜாயின்ட்ஸ் ஆஃப் போல்டர் கிரவுட்டட் வித் சிமெண்ட் மோட்டார். ஸோ அந்த ஜாயிண்ட் சிமெண்ட் 2 போல்டருக்கு நடுவில் 1:3 இந்த ரேஷியோவில் சிமெண்ட் மோட்டார் வச்சு இது பண்ணிடுவாங்க. க்யூரிங் நெசசரியாக பண்ணணும். லைனிங் இஸ் வெரி டியூரபிள் அண்ட் இம்பர்வியஸ் உள்ள வாட்டர் சீப்பேஜில் போகாது. பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ஸ்டோன்ஸ் ஆர் ஹையர். சரிங்களா? போல்டர்ஸ் வந்து ஹையர். அடுத்து ஷார்ட்கிரீட் லைனிங் அப்படின்னா, ஸோ இதில் வந்து சிமெண்ட் மோட்டார் வந்து 1:4 ரேஷியோவில் அந்த சப்கிரேட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, முன்னாடி சப்கிரேட்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து சிமெண்ட் கன்னு யூஸ் பண்ணி அந்த லைனிங்கை இது பண்ணிடுவாங்க. சரிங்களா? யூடியூப்பில் அடிச்சிங்கன்னா தெரியும்.
ஸோ அதை வந்து மோட்டார் வந்து ஷார்ட் கிரிட் இந்த ப்ராசஸிங் பேர் வந்து கன்னிங்னு வேறு சொல்லுவாங்க. ஸோ சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்குறேன், ஷார்ட் கிரிட் லைனிங் இஸ் ஆல்சோ நோனஸ் என்னன்னு கேட்டுருவாங்க. சரிங்களா, அப்போ கன்னிங்னு ஈஸியாக எழுதிருங்க. ஸோ கன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா சிமெண்ட் மோட்டார் லே பண்ணுறதுக்கு இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கன் லைனிங். சரிங்களா, அடுத்து 2 விதமாக அதை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதை பாருங்கள் ஷார்ட் கிரிட் லைனிங்கில். ஃபர்ஸ்ட் இட் கேன் பி டன் இன் 2 ways, பை ட்ரை மிக்ஸ் ஆர் பை வெட் மிக்ஸ். ஸோ ட்ரை மிக்ஸை பொறுத்த வரைக்கும் the mixture of cement, wet sand is loaded in the cement gun, forced through a gun nozzle. Thickness வந்து 2.5 to 5 cm thickness இருக்கும். சரிங்களா, ட்ரை மிக்ஸில். வெட் மிக்ஸில் வந்து வாட்டரையும் சேர்த்திருப்பாங்க. சரிங்களா, அந்த கன்சிஸ்டன்சிக்காண்டி. ஸோ அதுவும் நாசில் வழியாக தான் இது பண்ணுவாங்க. லைனிங் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அது எங்கே சூட்டபுளாக இருக்குன்னா சூட்டபுள் ஃபார் சிமெண்ட் காங்கிரீட் லைனிங், அந்த இடத்துல இது சூட்டபுளாக இருக்கும். சரிங்களா, அடுத்து கம்மிங் டு அஸ்பால்ட் லைனிங். ஸோ அஸ்பால்ட் லைனிங்னா என்ன? ஸ்ப்ரேயிங் அஸ்பால்ட் பிட்மன் அட் அ வெரி ஹை டெம்பரேச்சர் ஆஃப் 150 degree Celsius அந்த சப்கிரேடில் வந்து அஸ்பால்ட்டை வெரி ஹை டெம்பரேச்சரில் பவர் பண்ணுறோம். அதோட திக்னஸ் வந்து 3 mm to 6 mm. ஹாட் அஸ்பால்ட் வந்து கோல்ட் ஆச்சுன்னா வாட்டர் ப்ரூஃப் மெம்பரேனாக மாறிடும். சரிங்களா, ஸோ அஸ்பால்ட் லைனிங்னா தார் மாதிரி தான். சரிங்களா, அடுத்து இது சீப் மெத்தடாக இருக்கும். ஈஸியாக சீப்பேஜை கண்ட்ரோல் பண்ணணும். பட் இட் கேனாட் கண்ட்ரோல் வீட்ஸ். இதுதான் ரொம்ப முக்கியம். இது வீட்ஸை கண்ட்ரோல் பண்ணாது. சரிங்களா, அஸ்பால்ட் லைனிங் பொறுத்த வரைக்கும். அடுத்து பென்டோனைட் அண்ட் கிளே லைனிங். ஸோ பென்டோனைட் ப்ளஸ் கே பிகம்ஸ் ஸ்டிக்கி மாஸ் ஸ்ப்ரெட் ஓவர் த சப்கிரேடில் ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களா, இம்ப்ரீவியஸ் மெம்பரேனாக மாறிடும். சீப்பேஜ் கண்ட்ரோல் பண்ணப்படும். பட் ஆனால் பீட்ஸ் வந்து வளரும் பென்டோனைட் அண்டு கிளே லைனிங்கில். சரிங்களா, இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் சேனல், சின்ன சின்ன சிஎன்டி சேனல்ஸ்க்கு வி கேன் யூஸ் தி பென்டோனைட் அண்ட் கிளே லைனிங். அடுத்து சாயில் அண்ட் சிமெண்ட் லைனிங். சாயில் சிமெண்ட்னாலே சாயில் ப்ளஸ் சிமெண்ட்டு. சரிங்களா, மிக்ஸ் பண்ணி சப்கிரேடில் போடுவாங்க. சீப்பேஜ் இது அதே மாதிரி தான், சீப்பேஜை ரெடியூஸ் பண்ணணும். பட் ஆனால் வீட் க்ரோத் வந்து இதில் இருக்கும். சரிங்களா, ஸோ குவான்டிட்டி ஆஃப் சிமெண்ட் இஸ் 10% ஆஃப் தி ட்ரை வெயிட் ஆஃப் த சாயில் சிமெண்ட் குவாலிட்டி எவ்வளோ? 10% அது இருக்கணும். ஸோ இதுவும் ஸ்மாலர் சேனல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்மாலர் சேனல்ஸ்க்கு சாயில் சிமெண்ட் லைனிங் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பென்டோனைட் அண்ட் கிளே லைனிங்க்கு ஸ்மாலர் சேனல்ஸுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதான் டைப்ஸ் ஆஃப் லைனிங். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அண்டர் கிரவுண்ட் பைப்பிங் சிஸ்டத்தை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த இடையில வர அந்த க்ரீன் ஹவுசஸ் பற்றி கேட்கலாம். ஏன்னா க்ரீன் ஹவுசஸ் பற்றி கொஷின்ஸ் அடிக்கடி வரும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் க்ரீன் ஹவுஸ் பற்றி டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். ஸோ எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எழுதி வச்சுருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.